வணக்கம் நண்பர்களே, இது நமது இந்து தமிழ் கலாச்சாரம். ஏயர்கோன் கலிக்காமன் அடியாருக்கும் அடியேன்னு பாடப்பெற்ற ஏயர்கோன் கலிக்காம நாயனார பத்தி தான் பார்க்க போறோம். வளம் கொளிக்கும் சோழ நாட்டுல திருப்புன்கூர் பக்கத்துல இருக்கிற திருப்பெருமங்கலம்ங்கிற ஊர்ல ஏயர்கோன்கிற வேளாளர் மக்கள் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க சோழ மன்னர்கள் கிட்ட வழி வழியா சேனாதிபதியா இருந்து வந்தாங்க. ஏயர்கோன்கிறது சிறந்த சேனை தலைவனுக்கு மன்னன் வழங்கும் பட்டம். அந்த மக்கள்ல ஒருவரா கலிக்காம நாயனார் வாழ்ந்து வந்தாரு. அவரு தன் முன்னோர்களோட வழக்கப்படி சிவ வழிபாட்டையும் சிவன் அடியார்கள் வழிபாட்டையும் முறையா செஞ்சுக்கிட்டு வந்தாரு. இவரு 63 நாயன்மார்களா ஒருத்தரா போற்றப்படுற மானக்கஞ்சார நாயனாரின் மகளை திருமணம் செஞ்சு இல்லறத்தை நல்லறமா நடத்திக்கிட்டு வந்தாரு. சிவன் அடியார்களோட வியக்கத்தக்க செயல்களையும் அவங்களோட பக்தி பெருக்கத்தோட தன்மையையும் கேள்விப்பட்டு மகிழ்ச்சி அடைஞ்சாரு. பறவை நாச்சியார மணந்து இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டு இருந்த சுந்தரர் சங்கிலி நாச்சியார பார்த்து காதலிச்சு அவரையும் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இதனால பறவை நாச்சியார் கோவிச்சுக்கிட்டாரு. அந்த கோபத்தை போக்க சிவபெருமான தனக்காக தூதுவரா அனுப்புனார் சுந்தரர். இத கேள்விப்பட்ட ஏயர்கோன் கலிக்காம நாயனாருக்கு அதிர்ச்சியும் கோபமும் வந்துச்சு. உலகத்தின் தலைவனான சிவபெருமான திருமாலும் பிரம்மனும் காண முடியாத திருவடிய கேவலம் ஒரு பெண்ணின் மேல கொண்ட ஆசையால திருவாரூர் தேரோடும் வீதியில அலைய விடுறதா? இது தகுமா, முறையாகுமான்னு நினைச்சு கோபப்பட்டாரு. இறைவனே தூது போக சம்மதிச்சாலும் தொண்டன்னு சொல்லிக்கிற சுந்தரன் அவரை தூது அனுப்புனது முறையா அப்படின்னு மனசுல நினைச்சு சுந்தரர் மேல பெரும் கோபத்தோட இருந்தாரு கலிக்காமரு. இறைவனையே தூது அனுப்புனவே மனசு எவ்வளவு கடினமானதா இருக்கணும், அவனை நாம் பார்த்தா என்ன ஆகுமோன்னு எல்லார்கிட்டையும் கோபப்பட்டாரு. சிவபெருமான தூது அனுப்பியதால கலிக்காமர் தம் மேல கோபத்துல இருக்கிற செய்தி சுந்தரர் காதுக்கு எட்டுச்சு. தன்னால ஒரு அடியவருக்கு ஏற்பட்ட வருத்தத்தை எப்படி போக்குறதுன்னு நினைச்சாரு. தன்னோட தவற பொறுத்து அருளணும்னு இறைவன் கிட்ட சுந்தரர் வேண்டினாரு. சுந்தரர் மேல கலிக்காம நாயனார் வச்சிருந்த தவறான கருத்தை மாத்த நினைச்சார் சிவபெருமான். சிவபெருமான் சுந்தரரையும் கலிக்காம நாயனாரையும் நண்பர்களாக்க நினைச்சாரு. அதனால கலிக்காமருக்கு தீராது வயிற்று வலிய, அதாவது சூழ நோய உண்டாக்கினாரு. கலிக்காமர் சூழ நோயால துடிதுடிச்சுக்கிட்டு இருந்தாரு. முதல்ல திலகவதியாரையும் திருநாவுக்கரசரையும் சேர்த்து வைக்க நாவுக்கரசருக்கு சூழ நோயை தந்து ஆட்கொண்டாரு. இப்ப அதே சூழ நோய கலிக்காமருக்கு தந்தாரு. கலிக்காமரோட கனவுல தோன்றிய சிவபெருமான் உனக்கு ஏற்பட்ட சூழ நோயை திருப்பவன் சுந்தரன் ஒருவனேன்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு. கனவுல இருந்து எந்திரிச்ச கலிக்காமர் இறைவன் சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சாரு. அதே சமயம் சுந்தரர் கிட்ட போய் கலிக்காமனுக்கு வந்த சூழ நோய திருநீர் கொடுத்து குணப்படுத்துன்னு சொன்னாரு. இறைவன் சொன்னதை கேட்டதும் சுந்தரர் கலிக்காமரோட சூழ நோய போக்கி அவரோட நட்பு உண்டாகிறதுக்கு இதுதான் சரியான வழின்னு மகிழ்ச்சி அடைஞ்சாரு. சுந்தரர் இறைவனோட ஆணைப்படி கலிக்காமரோட சூழ நோயை தீர்க்க வர்றதா ஆட்கள் மூலம் கலிக்காமருக்கு சொல்லி அனுப்பிச்சாரு. வேலைக்காரன் மூலம் சுந்தரர் சூளை நோயை தீர்க்க வர்றதா தெரிஞ்சுகிட்ட கலிக்காமர் இந்த சூழ நோயால உண்டாகிற துன்பத்தை ஏத்துக்குவேன், இல்லைனா பெரிய தவறு செய்த வன் தொண்டரால உண்டாகிற உயிரை ஏத்துக்கிட்டு ஒரு கணமும் வாழ மாட்டேன்னு நினைச்சாரு. வன் தொண்டன் இங்க வந்து சூழ நோயை தீர்க்கறதுக்கு முன்னாடி இந்த சூளையையும் அந்த நோய் வந்திருக்க வயிற்றையும் கிழிப்பேன்னு சொல்லி உடைவாளை எடுத்து தன்னோட வயிற்ற கிழிச்சுக்கிட்டு இறந்துட்டாரு. இத பார்த்த அவரோட மனைவி தன்னோட கணவர் போன இடத்துக்கே தானும் போகலாம்னு சாக முயற்சி செஞ்சாங்க. அப்போ சுந்தரர் பக்கத்துல வந்துட்டாருன்னு வேலைக்காரன் வந்து சொல்றான். உடனே அந்த பெண் வர்றவரு சிவனடியார், அதனால அவருக்கு உரிய மரியாதையை நம்ம செய்யணும், இங்க நடந்தத பத்தி யாரும் அவர்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏயர்கோன் கலிக்காமர் உடம்ப வேறொரு அறையில வச்சிட்டு வரப்போற சிவனடியார வரவேற்க தயாரா இருந்தாங்க. சுந்தரர் சரியான நேரத்துல கலிக்காமர் வீட்டுக்கு வந்தாரு. கலிக்காமரோட மனைவி அவரை முறைப்படி வரவேற்று ஆசனத்துல உட்கார வச்சு அவரோட கால்களை கழுவினாங்க. அதுக்கு பின்னாடி சுந்தரர் அந்த பெண் கிட்ட, அம்மையே, ஏயர்கோனுக்கு வந்திருக்க சூழ நோய போக்கி அவரோட சில நாட்கள் இங்கேயே தங்கி இருக்கலாம்னு நினைச்சிருக்கேன், அவரை நான் பாக்கணும்னு சுந்தரர் சொன்னாரு. அதுக்கு அங்க இருந்தவங்க அவருக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்காரு, அவரு உள்ள ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க. அவருக்கு ஒரு கஷ்டமும் இல்லைனாலும் என்னோட மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு,
அதனால நான் அவரை பார்க்கணும்னு சுந்தரர் சொன்னாரு. சுந்தரர் வற்புறுத்தியதால அவரை அழைச்சுக்கிட்டு போய் கலிக்காமரோட உடலை காட்டினாங்க. அங்க அவரு வயிறு கிழிஞ்சு குடல் வெளியேறி ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்தாரு. அத பார்த்த சுந்தரருக்கு அதிர்ச்சி. ஐயோ, இப்படி ஆயிருச்சே, நானும் இவர் வழியிலேயே போவேன்னு சொல்லிட்டு கையில உடைவாளை எடுத்தாரு. அப்ப சிவபெருமானோட அருளால கலிக்காமர் உயிர் பெற்று எழுந்து நான் நண்பராயிட்டேன்னு சுந்தரர் கையில இருந்த வாளை பிடிச்சுக்கிட்டாரு. அத பார்த்ததும் சுந்தரர் அவர் கால்ல விழுந்து வணங்கினாரு. உடனே ஏயர்கோன் கலிக்காமரும் சுந்தரர் கால்ல விழுந்து வணங்கினாரு. 2 பேரும் ஒருத்தர் அன்போட தழுவிக்கிட்டாங்க. அப்ப இருந்து 2 பேரும் நண்பர்கள் ஆயிட்டாங்க. அந்த நண்பர்களை பார்த்து கலிக்காமரோட மனைவியார் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. சுந்தரர் கலிக்காமரின் மன உறுதிய பாராட்டினாரு. மானக்கஞ்சார நாயனாரோட மகள் இல்லையான்னு அவர் மனைவிய பாராட்டினாரு. சில நாட்கள் அங்க தங்கி இருந்துட்டு அப்புறம் திருப்புன்கூர் திருத்தலத்துக்கு நண்பர்கள் 2 பேரும் போய் இறைவனை வழிபட்டாங்க. அப்ப சுந்தரர் அந்த நாளன்னு தொடங்கும் பதிகத்தை பாடினாரு. அப்புறம் அங்கிருந்து திருவாரூர் போய் புற்றிடம் கொண்ட பெருமானா வணங்கினாங்க. ஏயர்கொன் கலிக்காம நாயனார் திருவாரூர்ல சுந்தரரோட பரவீனாச்சியார் வீட்டுல சில நாட்கள் தங்கி இருந்து வீதி விடங்கரை வணங்கிட்டு திருப்பெருமங்கலம் போனாரு. சிவ வழிபாட்டையும் சிவன் அடியார் வழிபாட்டையும் முறையா செய்துகிட்டு வந்த ஏயர்கோன் கலிக்காம நாயனார் இறுதியில பேரின்ப வீடாகிய இறைப்பதத்தை அடைஞ்சாரு. 63 நாயன்மார்கள்ல ஒருவர் ஆனாரு. ஏயர்கோன் கலிக்காம நாயனார் குரு பூஜை ஆனி மாதம் ரேவதி நட்சத்திரத்துல எல்லா சிவன் கோயில்லையும் சிறப்பா கொண்டாடப்படுது. ஏயர்கோன் கலிக்காம நாயனார் திருவடிகள் போற்றி, அம்மையப்பன் மலரடிகள் போற்றி போற்றி. இதோட இவரோட வரலாறு முடியுது. நாம அடுத்து பார்க்க போற நாயன்மார் யாருன்னா திருமூலர். ஒப்பற்ற சிவ ஆகம விதிகளை தமிழ்ல திருமந்திரமாக தந்தவர் திருமூல நாயனார். இவரை நம்ம சுந்தரர் நம்பிரான் திருமூலன் அடியாருக்கும் அடியேன்னு திருத்தொண்ட தொகையில புகழ்ந்து பாடியிருக்காரு. திருமூலரின் வரலாற்றை தெளிவா சொல்ற நூல் சேக்கிழாரோட பெரிய புராணம். மேலும் இது போன்ற ஆன்மீக கதைகளுக்கு நமது இந்து கலாச்சாரம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் அண்ட் ஷேர் செய்யுங்கள்.